Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ 12th மேக்ஸ் சாப்டர் 1 ஒன் ஷார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1க்கான பேசிக் கான்செப்ட் பார்ப்போம் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் மார்னிங் வித் மை பிஆர். ஸோ இந்த வீடியோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கரெக்டா. ஸோ இதுல எப்படி அட்ஜாயின் ஃபைண்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டயகனல் எலமெண்ட் இருக்கா, டயகனல் எலமெண்ட் தான் இந்த ஒரு சைடு இருக்கிற எலமெண்ட் தான் டயகனல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இன்டர்சேஞ்ச்னா இந்த 4 இந்த சைடு 1 இந்த சைடு அப்படியே எழுதணும். ஓகேவா? அப்போ 4 இந்த சைடு இல்ல 1 எழுதியாச்சா. இப்போ இந்த 3 2 இருக்கா, இந்த சைடு இருக்கிறத பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ், சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ இதுக்கு -3 -2 அவ்வளவுதான். 2x2க்கு அட்ஜாயின் ஃபைண்ட் பண்றது. ஓகேவா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து இதான். ஓகேவா? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இவ்வளவு ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்புறம் இன்னும் 2 சைடு இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா 3x3 மேட்ரிக்ஸ்க்கு 3x3 மேட்ரிக்ஸ் கொஞ்சம் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறேன். 8 -6 2 -6 7 -4 2 -4 3. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு எப்படி அட்ஜே ஃபைண்ட் பண்றது, இதுக்கு எப்படி அட்ஜே ஃபைண்ட் பண்றது, இதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கு. அது என்ன ட்ரிக்னா, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுங்க. 8 -6 2 -6 7 -4 2 -4 3 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் என்ன, உங்களுடைய இந்த ரெண்டு காலமை 8 -6 2ஐயும் -6 7 -4 இந்த ரெண்டு காலமே அகைன் இன்னொரு வாட்டி எழுதுங்க. ஓகேவா? 8 -6 -6 7 2 -4 எழுதியாச்சா. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை அகைன் ரிப்பீட் பண்ணி எழுதுங்க. 8 -6 2 8 -6 -6 7 -4 -6 7 எழுதியாச்சா. இந்த 3 ஸ்டெப்பை எழுதிட்டு ஃபைனல் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல்லாவே அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லா அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ ஈஸி தான். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை எப்படி அப்படின்னா 7 3s ஆர் என்னது, இது இதால கிராஸ் மல்டிப்ளை. 7 3s ஆர் 21. ஓகேவா? நான் இதை எழுதுறேன். 7 3s ஆர் 21. இதுல ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? 7 3s ஆர் 21 minus 4 4s ஆர் 16. அப்போ -16 -16. ஓகேவா? அடுத்து 4 2s ஆர் 8 8 இதுல ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ -8. 3 6 ஆர் 18. இது ஒரு மைனஸ் ஆஃப் 18. அடுத்து 6 4s ஆர் 24 minus minus plus 24 plus 24. 2 7s ஆர் 14 minus 14. ஓகேவா? அதே மாதிரி மீதி இருக்கணும். 4 2s ஆர் 8 minus 8. 6 3s ஆர் 18 minus of -18. அடுத்து 3 8s ஆர் 24 minus 2 2s ஆர் 4 minus 4. 2 6 ஆர் 12 minus 12. ஏன்னா 6க்கு மைனஸ் இருக்கு. minus of 8 8 4s are 32
minus of minus 32. ஓகேவா? அடுத்து லாஸ்டா 6 4s are 24 minus minus plus 24 minus 7 2s are 14. அதே மாதிரி 2 6 are 12 minus 12 minus of minus 4 8 are 32 அடுத்து 8 7s are ஓகேவா 8 7s are 56 6 6 are 36 minus minus plus ஒரு minus இதுல இருக்கப்போ minus 36 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுன ஆன்சர் ஓகேவா 21 minus minus plus அப்போ 21 minus ஓகேவா 21 minus 16 இல்ல இருக்க minus 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 minusனா plus கொஞ்சம் தப்பா எழுதிட்டேன் so 4 4s are 16 ஓகேவா plus 16 வரும் minus minus plus plus 16 அப்போ 21 ல 16 போயிருச்சுனா 5 minus 8 plus 18 na 10 24 minus 14 10 minus minus plus அப்போ 18 plus 18 10 24 minus 4 20 12 minus minus plus அப்போ 12 plus 32 20 minus 12 plus 32 20 24 minus 14 10 அது மாதிரி minus 12 plus 32 20 56 minus 36 20 அவ்வளவுதான் ஈஸி தான் என்னன்னா நான் அகைன் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எழுதிக்க போறோம் செகண்ட் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டு காலமா ரிப்பீட் பண்ணி எழுத போறோம் தேர்ட் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை ரிப்பீட் பண்ணி எழுத போறோம் எழுதிட்டு இந்த இது ஃபுல்லா அடிச்சுக்க போறோம் அப்படி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் இதுக்கு இது கிராஸ் மல்டிப்ளை இதுக்கு இது கிராஸ் மல்டிப்ளை அப்படியே ஒவ்வொரு டேர்முக்குமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் தான் அட்ஜாயிண்ட்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் போட்டுடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸ்ல ஃபைண்ட் பண்ண அட்ஜாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் சம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க வெரிஃபை தட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு மாட் ஏ I3 ஓகேவா இதுக்கு எடுத்துக்காட்டு 1.1 ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனெனில் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ I3 என்பதை சரி பார்க்க ஓகேவா இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் எழுதிக்க போறோம் ஓகேவா சோ என்ன கொடுத்துருக்காங்க பதில் ஓகேவா பதில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்களா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதுங்க ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க -6 2 -6 7 -4 2 -4 3 ஓகேவா இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போறோம் அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ நான் இந்த ட்ரிக்கை இதுல எழுதிவா ஸோ இது நீங்க எழுதினாலும் பரவாயில்ல எழுதினாலும் பரவாயில்ல ஆனா இதுக்கு எக்ஸாம்ல இது எழுதணும்னு அவசியம் இல்லை 8 -6 2 -6 7 -4 2 -4 3 ஃபர்ஸ்ட் ரெண்டு காலமா அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுத போறோம் அப்போ என்ன வரும் 8 -6 -6 7 2 -4 இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை ரிப்பீட் பண்ணி எழுத போறோம் அப்போ 8 -6 2 8 -6 -6 7 -4 -6 7 ஓகேவா இப்போ இதை ஃபுல்லா அடிச்சுக்கணும் இதை ஃபுல்லா அடிச்சுட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 3s are 21 ஓகேவா இதை அட்ஜாயிண்ட் ஏன்னு போட்டுக்கலாம் Ij equal to 7 3s are 21 4 4s are 16 மைனஸ் இதுல ஒரு மைனஸ் வரும்பா மைனஸ் 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 பிளஸ் அப்போ பிளஸ் 16 அடுத்து 4 2s are 8
minus 8 minus of minus 3 6 are 18. அடுத்து 2 7s are ஒரு நிமிஷம் 2 7 ஃபர்ஸ்ட் அப்பர் மேட்ரிக்ஸ் தான் ஓகேவா 16 6 4s are என்னது 6 4s are 24 minus 2 7s 14 minus 14 அடுத்து 4 2s are 8 minus 8 6 3s are 18 plus 18 plus எப்படி வந்தது இதுல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு நமக்கு ஃபார்மேட்ல ஒரு மைனஸ் வரும் ஓகேவா minus of minus 18 னா plus 18 அடுத்து 3 8s are 24 2 2s are 4 minus 4 2 6 are 12 minus 12 அப்புறம் 8 4s are 32 இதுல ஒரு மைனஸ் minus 32 minus of minus 32 plus 32 அடுத்து 6 4s are 24 minus 7 2s are 14 minus 14 2 6 are 12 minus 12 minus 12 4 8s are 32 minus 32 அடுத்து 8 7s are 56 minus 6 6 are 36 ஓகேவா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓகேவா அப்போ 36 இப்போ என்ன பண்ண போறோம் இதுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைனல் ஓகேவா அட்ஜாயிண்டே ஃபைனலா கண்டுபிடிக்க போறோம் எப்படி இதெல்லாத்தையும் ஆட் மைனஸ் பண்ணா ஆட் பண்ணா 21 minus 16 5 minus minus plus அப்புறம் 8 minus 8 plus 18 10 அடுத்து 24 minus 14 10 இதுவுமே 10 தான் 20 20 10 20 20 ஓகேவா அவ்வளவுதான் ஸோ அட்ஜாயின் ஃபைன் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து அவங்க என்னெல்லாம் ஃபைன் பண்ண சொல்றாங்க அட்ஜாயின் ஃபைன் பண்ணிட்டோம் ஏ தெரியும் ஓகேவா ஏ தெரியும் அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது i3க்கு ஈக்குவலான்னு பார்க்கணும் ஓகேவா அவ்வளவுதான் இதை ஃபைன் பண்ண ஆன்சர் குயிக்கா அதை பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் அட்ஜாயிண்ட் நம்ம இதுல என்ன ஃபைன் பண்ணமோ அதை எழுதிட்டேன் அண்ட் கிவன் கொஸ்டினா இருக்கிற ஏ எழுதிட்டேன் இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணணும் அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஃபைன் பண்ணணும் அப்புறம் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு i3 ஓகேவா டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு i3 இந்த மூணுமே ஃபைன் பண்ணணும் ஓகேவா இந்த மூணுமே ஈக்குவலா தான் வரும் ஆன்சர் ஸோ இப்போ குயிக்கா மல்டிப்ளை பண்ணிடலாமா ஓகேவா ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிடலாம் ஏ என்னது இதோ இதான் ஏ ஓகேவா 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 okay இப்போ adjoint 5 10 10 10 20 20 10 20 20 ஓகேவா ஸோ ஃபைன் பண்ணியா இப்போ ஃபைன் பண்ணிடலாமா 8 5s are என்னது ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணோம் ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் இது மாதிரி இதுக்குமே ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் இதுக்கும் ரோ காலம் ரோ காலம் ரோ காலம் இந்த மாதிரி ஃபைன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் 8 5s are 40 6 10s are 60 minus 60 2 10s are 20 plus 20 இதே மாதிரி 8 10s are 80 minus 6 20s are 1 minus 120 plus 2 20s are 40 ஓகேவா அதே மாதிரி லாஸ்ட் டம் 8 10s are 80 8 10s are 80 6 20s are 120 minus 6 இருக்கிறதால minus 120 plus
2 20s are 40. ஓகேவா? அதே மாதிரி 6 5s are 30. 6 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 30 plus 7 10s are 70 minus 4 10s are 40. இதே மாதிரி minus 60 plus 140 minus 80 வரும். அப்புறம் இதுக்கு minus 60 plus 140 minus 480 minus 80. ஓகேவா? அடுத்து 2 5s are 20. 2 5s are 10 minus 4 10s are 40 minus 40 plus 30. அதே மாதிரி 20 minus 80 plus 60. அடுத்து 20 minus 80 plus 60. ஓகேவா? ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? 20 plus 40 60. 60 minus 60 is 0. 40 plus 80 120. 120 minus 120 again 0. எல்லாத்துக்குமே 0 தான் வரும். ஓகேவா? 40 plus 80 120. 120 minus 120 0. எல்லாத்துக்குமே ஆன்சர் 0 தான். ஓகேவா? 0 தான். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன வரும்? 0. இப்போ என்ன பண்ண போறோம்? adjoint a into a. adjoint a இது a இது. இப்போ நம்ம adjoint a into a ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? adjoint a into a. adjoint a into a ஃபைண்ட் பண்ணா adjoint a என்னது? 5 10 10 10 20 20 10 20 20. இதுக்குமே எல்லாத்துக்கும் 0 0 0 தான் வரும். ஓகேவா? 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 4 3. இதுக்குமே நமக்கு எல்லாம் 0 0 தான் வரும். ஸோ நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். 5 8 are 40. 40 minus 60 plus 20 minus 30 plus 70 minus 40. 10 minus 40 plus 30. அடுத்து 10 8 are 80 minus 120 plus 40. அடுத்து minus 60 plus 120 plus minus 80. 20 minus 80 plus 60. இந்த சம்மு கொஞ்சம் பெரிய சம்மு தான். ஓகேவா? 10 8s are 80 minus 120 plus 40 minus 60 plus 140 minus 80. 20 minus 80 plus 60. ஸோ இது நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்களா? 40 plus 20 plus 40 60. 60 minus 60 0. இதுவுமே 0 தான். 0 0 0 0 0 0 0. இதுவுமே நமக்கு 0 தான். ஃபைனலா என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் a into I3. ஓகேவா? டிட்டர்மினன்ட் a என்னது? டிட்டர்மினன்ட் a ஃபைண்ட் பண்ணிடலாமா? டிட்டர்மினன்ட் a வந்து 8 minus 6 2. 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. so that determinant இதை எப்படி ஃபைண்ட் பண்ணும்? so 8 7 minus 4 minus 4 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? பிளஸ் மைனஸ் ஆஃப் minus 6. இது எப்படின்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த ஃபார்மேட்ல வரும். ஓகேவா? அது பிளஸ்னா பிளஸ் மைனஸ் ஆஃப் minus 6. என்னது இதுக்குன்னா minus 6 minus 4 2 3 minus 6 minus 4 2 3. அடுத்து பிளஸ்
minus 6 7 2 minus 4 minus 6 7 2 minus 4 ஓகேவா இப்போ ஃபைண்ட் பண்ணிடலாமா 8 into 7 3s are 21 4 4s are 16 minus 16 plus minus minus plus அதனால plus 6 into 6 3s are 18 minus 18 altogether minus again or minus minus 4 into 2 8 plus 2 into 6 4s are 24 minus 14 இதுக்கு என்ன வரும் 21 minus 16 இது வந்து 40 வரும் 40 minus 60 plus 20 அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வருது 20 plus 40 60 60 minus 60 0 ஓகேவா இதுக்குமே 0 தான் அப்ப நமக்கு determinant of a into I3 ஓகேவா determinant of a க்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் 0 I3 க்கு என்னதுன்னா 1 0 0 0 1 1 0 0 0 1 0 0 0 1 இதுதான் I3 அப்ப என்ன வரும் 0 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 0 0 0 0 0 0 0 0 0 equal to 0 ன்னு ஆன்சர் வரும் ஃபைனல் ஆன்சர் எடுத்ததுன்னா முடிஞ்சது ஓகேவா ஃபைனல் ஆன்சர் என்னது adjoint a into adjoint a equal to adjoint a into a equal to ai3 last ends very okay last ends verified இவ்வளவுதான் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் சம் இதை ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன் ஓகேவா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம் ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிடணும் ஓகேவா அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிடணும் அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிட்டு அட்ஜாயிண்ட் ஏவை கொடுத்துருக்கிற ஏவால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 0 0 0 0 0 0 0 0 0 அப்படி 3 0 ஓகேவா 3/3 ஃபுல்லாவே 3 0 வரும் அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ இன்டு ஏ ஃபைன் பண்றப்போ நமக்கு என்ன வரும் எல்லாமே 0 0 0 வரும் determinant a into I3 ஃபைண்ட் பண்றப்போ நமக்கு என்ன வரும் எல்லாமே 0 0 0 தான் வரும் ஓகேவா சோ இப்போ செகண்ட் சம் போயிடலாம் எக்ஸாம்பிள் 1.2 ஓகேவா எக்ஸாம்பிள் 1.2 இதுமே ரொம்ப ஈஸியான சம் தான் இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन இது 2 மார்க்ல நமக்கு கேட்க வாய்ப்புகள் உள்ளது என்ன கொடுத்திருக்காங்க if a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க is non singular matrix and கேட்கறாங்க ஏவா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கேக்குறாங்க ஃபைண்ட் a எஸ் சோ தமிழ் மீடியம் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு a இன்வெர்ஸ் காண்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன எழுதிடலாம் a equal to போட்டு எழுதிடலாமா a equal to a b c d எழுதிடலாமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா அதுக்கு என்ன சூத்திரம் அப்படினா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant a into adjoint a a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா புரியுதா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant a into adjoint a ஓகேவா இதுக்கு determinant a ஃபைண்ட் பண்ணனும் adjoint a ஃபைண்ட் பண்ணா ஈஸி ஃபர்ஸ்ட் determinant a ஃபைண்ட் பண்ணிடலாமா determinant a ஃபைண்ட் பண்ணிரலாமா ஃபைண்ட் பண்ணா என்ன வரும் a b c இப்போ நான் இதுக்கு determinant எடுக்கணும் determinant எப்படி எடுக்கணும்னா so ad minus bc so determinant நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் adjoint a ஃபைண்ட் பண்ணனும் ஓகேவா adjoint a 2x2 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தேனா எப்படி diagonal மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்போ d a இத வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும் பிளஸ் ஆ இருந்தா மைனஸ் மைனஸ் ஆ இருந்தா பிளஸ் இப்படி எழுதணும் அப்போ இது மைனஸ் சி மைனஸ் பி ஓகேவா சோ முடிஞ்சது இப்போ என்ன பண்ணணும் ஃபைனலா நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும் ஃபார்முலா எப்படி a
inverse equal to 1 by determinant A என்ன find பண்ணோம் AD minus BC into adjoint A D minus B minus C minus C A ஓகேவா சோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் ஈஸியான சம் இது 2 மார்க்ல முக்கியமான கேள்வி ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னது கொடுத்துட்டு A கொடுத்திருக்காங்களா சோ A கொடுத்திருக்காங்க A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க அப்ப A கொடுத்துட்டு A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணா இதான் ஃபார்முலா 1 by determinant A into adjoint A சோ இப்போ அதுக்கு determinant A ஃபைண்ட் பண்ணனும் அப்புறம் adjoint ஃபைண்ட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் இப்போ செகண்ட் தேர்ட் क्वेश्चन போயிடலாம் தேர்ட் எக்ஸாம்பிள் என்னது சோ இதுமே கொஞ்சம் adjoint A ஃபைண்ட் பண்ற சம் இதுமே இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ற சம் தான் சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க find inverse of the matrix கொடுத்திருக்காங்களா சோ இதுவுமே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ற அணியின் நேர்மாறு காண்க நேர்மாறுனா என்னது இன்வெர்ஸ் ஓகேவா சோ இதுக்குமே ஃபர்ஸ்ட் adjoint ஃபைண்ட் பண்ணனும் சோ adjoint ஃபைண்ட் பண்ணிரலாமா சோ இதுக்குமே ஃபர்ஸ்ட் இதுக்கும் ஃபார்முலா என்ன A inverse equal to 1 by determinant A into adjoint A நான் கொடுத்திருக்க ஈக்குவேஷனை கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நான் A ன்னு எழுத போறேன் ஓகேவா சோ நான் அதை A ன்னு எழுதிக்கிறேன் A equal to 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3 ஓகேவா சோ இதுக்கு நான் adjoint ஃபைண்ட் பண்ணிரலாமா adjoint ஃபைண்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் adjoint ஃபைண்ட் பண்றதுக்கான ட்ரிக் சொல்லி தந்தனா எப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிரணும் -5 3 1 -3 2 3 எழுதிக்கணும் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம எழுதிக்கணும் 2 -1 -5 3 -3 2 ஃபர்ஸ்ட் 2 காலம் ரிப்பீட் பண்ணா அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 ரோவை ரிப்பீட் பண்ணனும் 3 2 -1 -5 3 1 -5 3 ஓகேவா சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இத அப்படியே அடிச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்போ நமக்கு இது மட்டும் தான் சோ இத நம்ம என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 3 3s are 9 minus 2 1s are 2 அப்புறம் 1 ஓகேவா சோ எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் இத ஓகேவா சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படினா சோ நீங்க இத சால்வ் பண்ணுங்க சோ நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதிறேன் ஓகேவா சால்வ் பண்ணா எனக்கு adjoint என்ன வரும் அப்படினா 7 ஓகேவா 7 9 minus 10 12 15 minus 17 minus 1 minus 1 minus 1 ஓகேவா சோ உங்களுக்கு டைரக்ட்டா போட தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படி இல்லனா சைடுல இந்த ட்ரிக்க போட்டு இந்த ட்ரிக்ல இருந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் பரவாயில்லை ஓகேவா சோ இப்போ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணனும் டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணனும் ஓகேவா சோ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணனும் 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3 ஓகேவா இதுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணனும் equal to plus minus plus அப்படி சொல்லிரலாம் அப்போ 2 ஓகேவா இந்த 2 வெளிய இருந்தா 3 1 2 3 ஓகேவா 3 1 2 3 அடுத்து என்னது -1 அப்ப minus of -1 then வரும் 5 -5 1 -3 -3 plus 3 -5 1 -3 plus 3 ஓகேவா இப்போ இந்த 3 plus 3 determine -5 3 -3 2 ஓகேவா -5 3 -3 2 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம சால்வ் பண்ண போறோம் சால்வ் பண்ணா கிடைக்கும் 2 into 3 3s are என்னது 9 minus 2 1s are 2 9 minus 2 என்னது 7 plus 1 into minus 12 plus 3 into minus 1 ஓகேவா into minus 1 நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் இது 14 வரும்
இது -12 வரும், இது -3 வரும். ஃபைனல் ஆன்சர் என்னது அப்படின்னா ஓகேவா? So 2 4s are 14, 12 1s are -12, 3 1s are -3. ஃபைனல் ஆன்சர் -1 ன்னு வரும். ஓகேவா? -1 12 இல்ல -1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். A inverse equal to 1 by determinant A into adjoint A. நம்ம determinant A என்ன ஃபைண்ட் பண்ணோம்? லாஸ்டா -1 ஃபைண்ட் பண்ணோமா? adjoint A வந்து 7 9 -10 12 15 -17 -1 ஃபைண்ட் பண்ணோமா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த மைனஸ் உள்ள கொண்டு போன போறோம். உள்ள கொண்டு போனா என்ன வரும்? பிளஸ் எல்லாம் மைனஸா மாறும், மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறும். இவ்வளவுதான் ஆன்சர். -7 -9 +10 -12 -15 +17 +1 இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? ஸோ ரீகால் எப்படி? ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் A கொடுத்துருக்காங்க, A இன்வெர்ஸ் கேட்கறாங்க. ஃபார்முலா 1 by determinant A into adjoint A. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு adjoint A ஃபைண்ட் பண்ணணும். ஸோ adjoint A ஃபைண்ட் பண்ணா நமக்கு இது கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? determinant of A ஃபைண்ட் பண்ணும். determinant of A ஃபைண்ட் பண்ணா நமக்கு -1 ஆன்சரா கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த -1 இருக்கு. அப்போ இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ள அப்ளை பண்ணா நமக்கு மைனஸ் எல்லாம் பிளஸ் பிளஸ் எல்லாம் மைனஸா ஆன்சர் கிடைக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.4. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ல கிரியேட்டிவா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு 1 கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ஆர் 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உள்ள கேள்வி இது. ஓகேவா? If A is a non-singular matrix, A வந்து ஒரு non-singular matrix கொடுத்துட்டாங்க. Of odd orderல A வந்து non-singular matrix. Proof that determinant of adjoint A is positive னு proof பண்ணணும். A என்பது ஒற்றை விரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் adjoint A என்பது மிகை என நிரூபிக்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்றது என்னதுன்னா பூஜ்ஜியமற்ற கோவை அணியா? பூஜ்ஜியமற்ற கோவை அணியா? அப்போ adjoint A மிகையா அப்படின்னு நிறுவ சொல்றாங்க. ஓகேவா? மிகையான்னு நம்மள என்ன சொல்றாங்க? நிறுவ சொல்றாங்க. சோ இது எப்படி சொல்யூஷன்? இதுக்கு எப்படி பதில் எழுதலாம் அப்படின்னா ஈஸி தான். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, டிட்டர்மினன்ட் A வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதும். ஓகேவா? அதாவது பூஜ்ஜியமற்ற கோவை வந்து எப்படி வரணுமா? கோவை அணி வந்து determinant A is not equal to 0 ன்னு வரணும். இதோட ரூல். ஓகேவா? பூஜ்ஜியமற்ற கோவை அணினாலே நமக்கு determinant A is not equal to 0. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? odd orderன்னு கொடுத்திருக்காங்க. odd orderனா என்ன வரும்? n equal to 2m plus 1. odd orderனா n equal to 2m plus 1. ஓகேவா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரம் இருக்கு. என்ன தியரம் அப்படின்னா, அந்த தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, adjoint A வந்து பாத்தீங்கன்னா determinant of adjoint A வந்து பாத்தீங்கன்னா determinant of A n power minus 1. ஓகேவா? n power minus 1. சோ இதுல m ன்றனா என்ன? m னா என்ன அப்படின்னா நமக்கு ரியல் நம்பர் 0ல இருந்து 1 2 3 and so on. ஓகேவா? இது வந்து நமக்கு என்ன நம்பர்? ரியல் நம்பர். ஓகேவா? சோ இப்போ இந்த n இருக்கிற இடத்துல நம்ம இது அப்ளை பண்ணிரலாமா? அப்ளை பண்ணா என்ன வரும்? determinant A 2m plus 1 minus 1. அப்போ determinant A 2m. ஓகேவா? சோ நமக்கு டிட்டர்மினன்ட், அதாவது பவர்ல ஈவன் நம்பர் வந்தா, பவர்ல 2 4 6 8 10 வந்தா நமக்கு ஆன்சர் எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதுல ஒரு -2 போடுறேன். ஓகேவா. ஸோ -2 இன்ட்டு எம்முக்கு 1 போடலாமா. 1 அப்புறம் என்ன வரும், +4 வருமா. +4 வருமா. -2 இன்ட்டு எம்முக்கு பதிலாக நான் 2 போடுறேன். அப்போ 2 × 2 4 கரெக்டா. 2 ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும் 4. ஸோ இந்த நமக்கு -2 நம்ம இது பண்ணாலும் ஏக்கு -2 இது பண்ணாலும் நமக்கு 4 தான் வரும். இன்கேஸ் அதை +2 அப்படி நான் போட்டாலும் எனக்கு என்ன வரும் 4 தான் வரும். ஓகேவா. ஏன்னா பவர்ல ஈவன் நம்பர் இருந்தா நான் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏல என்ன வேல்யூ போட்டாலும் மைனஸோ பிளஸோ என்ன வேல்யூ போட்டாலும் எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அதனால அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, அட்ஜாயிண்ட் ஏ வந்து பாசிட்டிவான்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வந்து பாசிட்டிவா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க இதுல எழுதிருங்க, therefore adjoint A is positive. Adjoint A is positive. ஓகேவா. புரிஞ்சுதா. இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது தேவையில்லை. இது வரைக்கும் முடிச்சாலே போதும். இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் அப்படி இல்லைன்னா 2 மார்க்ல வைப்பாங்க. அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.5. Find A inverse. Find a matrix of A if adjoint A. Adjoint A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எனில் A ஐ கண்டறி, A ஐ காண்க. இது வரைக்கும் நம்ம எது பார்த்தோம், A கொடுத்துட்டு A இன்வெர்ஸ் பார்த்தோம். இப்போ இதுல ஃபுல்லாவே A கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னன்னா A equal to plus or minus 1/root determinant adjoint A into adj. ஓகேவா. சோ இதுக்கான ஃபார்முலா இது. அண்ட் இத மாதிரி இன்னொரு ஃபார்முலா வரும். இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ற மாதிரி கேட்டா என்ன ஃபார்முலானா அதுதான் plus or minus 1/determinant adjoint A into adjoint A. ஓகேவா. ரெண்டு ஃபார்முலாப்பா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சூத்திராக்கள் எழுதியிருக்க ஏ அதான் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏனா இந்த ஃபார்முலா, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா. சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்னது, இந்த ஃபார்முலா. ஓகேவா. இதுக்கு என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணோம், அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு, இந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்றீங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டுறேன். ஓகேவா. ஸோ அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் போட்டுறேன். ஸோ 7 7 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடணும். ஃபர்ஸ்ட் -1 11 7 11 5 7. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதணும். 7 7 -1 11 11 5. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதணும். 7 7 -7 7 7 -1 11 7 -1 11. இப்போ இதை ஃபுல்லா அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்பர் இதுக்கு என்னன்னா அப்பர் மேட்ரிக்ஸ் மைனஸ் லோயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா. மேல இருக்கிற மேட்ரிக்ஸ் மைனஸ் கீழே இருக்கிற மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மேட்ல போடணும். ஓகேவா. ஸோ அப்படி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. அதாவது அட்ஜாயிண்ட்டுக்கே நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்படி பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 42 -84 126 84 126 -42 -126 42 84. ஓகேவா. அட்ஜாயிண்ட் டு அட்ஜாயிண்ட் இப்ப கிடைக்குது. இப்ப அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும், நம்ம ஃபார்முலா படி அட்ஜாயிண்ட்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அட்ஜாயிண்ட்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாமா. அப்படி டிட்டர்மினன்ட் எடுத்தா அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா.
7 7 minus 7 minus 1 11 7 11 11 5 7 adjoint take determinant எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அப்படி எடுத்தா என்ன வரும் 7 11 7s are 77 minus 5 7s are 35 minus 7 into 7 1s are 7 minus 7 minus 7 11s are 77 okay va 7 11s are 77 அடுத்து minus 7 into minus 7 into 1 7s are sorry அது வராது 1 5s are 5 the minus இருக்குதால minus 5 minus 11 11s are 121 இப்போ என்ன வரும் 7 77 minus 35 42 plus 7 into the plus இப்படி போயிடும் அப்போ 77 minus 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 plus minus minus plus அப்போ 77 ரெண்டே ஆட் பண்ணுங்க 84 minus 7 into இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரும் minus 126 minus 126 இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்போ 7 into 42 294 plus 7 into 84 588 plus 7 into 128 sorry 126 na 882 வரும் இது மூணே ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண என்ன வரும் 176 ஓகேவா 1764 வரும் ஓகேவா இதான் adjoint A இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் சோ நான் ஃபார்முலா A equal to plus or minus 1 by root determinant adjoint A determinant adjoint A adjoint A க்கு determinant எடுக்கணும் அப்புறம் in adjoint into adjoint A இதான் ஃபார்முலாவா plus or minus 1 by இதுதான் என்னது 176 adjoint into adjoint என்ன ஃபைண்ட் பண்ணோம் adjoint into adjoint என்ன ஃபைண்ட் பண்ணோம் 42 minus 84 126 84 126 minus 42 minus 128 42 84 ஓகேவா சோ இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் root 176 1764 க்கு என்ன வேல்யூ root 1764 க்கு என்ன வேல்யூ அப்படினா 42 ஓகேவா 42 வா சோ இந்த ஃபுல் வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிரலாமா 42 minus 84 126 84 126 minus 42 minus 128 42 84 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 42 எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 42 எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 42 divided by 42 1 time 84 divided by 42 minus 2 time 186 வந்து இது 3 time இது 2 time 3 time minus 1 minus 3 1 2 இதான் ஃபைனல் ஆன்சர் ஓகேவா இதான் ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதா அடுத்தது இதே மாதிரிதான் ஓகேவா இந்த சம்ம நீங்களே சால்வ் பண்ணுங்க adjoint A கொடுத்திருக்காங்க A inverse கேக்குறாங்க இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன் A inverse equal to 1 by plus or minus 1 by root
determinant adjoint A into adjoint A. சரி, என்ன சொல்றது, adjoint A கொடுத்துட்டாங்க, எனில் A இன்வெர்ஸை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரே வேல்யூ தான் இதுக்கு மட்டும், இந்த கிவன் வேல்யூக்கு மட்டும் நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஸோ இதை டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வரும், adjoint A டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வரும்னா 9 வரும். ஓகேவா? ஸோ அப்போ ரூட் adjoint A என்னது, ரூட் adjoint A 9க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 3 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபுல்லாவே அந்த சம்ல அப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 minus 1 2 2 1 1 2 2 2 1. ஓகேவா? ஏன்னா அவங்க adjoint A கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் மட்டும் கண்டுபிடிச்சி ரூட்டை கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஸோ நீங்க டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் உங்களுக்கு 9 வரும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தா 3 வரும். ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான சம், எக்ஸாம்பிள் 1.4. முக்கியமான 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if A is a symmetric, prove that adjoint A is also symmetric. A என்றது symmetric ன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப adjoint A வும் symmetric ஆ, அதான் கேள்வி. தமிழ்ல A என்பது சமச்சீர் அணி என்க எனில் adjoint A சமச்சீர் அணி என நிறுவுக. A என்றது சமச்சீர் அணி கொடுத்துட்டாங்கப்பா, adjoint A சமச்சீர் அணியான ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா, சமச்சீர் அணிக்கான ரூல், சமச்சீர் அணிக்கான கண்டிஷன், சிமெட்ரிக்கான கண்டிஷன் அப்படின்னா. ஓகேவா? அப்படின்னா என்ன? சோ இதுக்கான பதில் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்மளுடைய சிமெட்ரிக் அதாவது இங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா இப்படி எழுதுங்க, A equal to A transpose. தமிழ் மீடியமா இருந்தா சமச்சீர், எனக்கு தெரிஞ்சு சிமெட்ரிக் சமச்சீர் தான் நினைக்கிறேன். A equal to A transpose, Aவும் A transpose ஈக்குவல்ன்றாங்க சிமெட்ரிக்ல. ஓகேவா? சோ அப்போ நமக்கு என்னது இதுல கொடுத்துட்டாங்க, adjoint A தானே, கரெக்டா? adjoint A transpose-ம் adjoint A transpose-ம் இதுவும் சேமா. ஓகேவா? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. adjoint A transpose இது ஃபுல்லான டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறேன், ஆர் எல்ஸ் இதுக்கு மட்டும் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ரெண்டுமே சேம் தானே, கரெக்டா? சோ அப்ப இந்த A டிரான்ஸ்போஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கோம், A டிரான்ஸ்போஸ்க்கு ஏன்னு கொடுத்திருக்கானா, அப்ப என்ன வரும், adjoint A தானே, adjoint A transpose. கரெக்டா? என்னன்னா இதான் இந்த தியரம். ஓகேவா? நான் ஒரு தியரம் இது தியரம் 1.9. ஓகேவா? தியரம் 1.9ல பாத்தீங்கன்னா adjoint A transpose adjoint A transpose ஈக்குவலா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம adjoint A transpose-க்கு நம்மளுடைய சமச்சீர், நம்மளுடைய சிமெட்ரிக் படி என்ன வேல்யூ, A வேல்யூவா, அந்த A வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால என்ன சொல்றாங்க, adjoint A-வும் adjoint A transpose சேம்னு வந்துருச்சா, A-வும் adjoint A-வும் சேம்னு வந்துருச்சா. அப்போ என்னன்னா, therefore adjoint A is also symmetric. அப்போ therefore adjoint A வும் எப்படி எழுதலாம், adjoint A-வும் சமச்சீர் அணி ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்க, இது ஈஸியான சம், பப்ளிக்ல
மார்ச் 2020 கேட்ட சம். ஸோ இந்த சம் நீங்களே தான் சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். derive the properties of A transpose into inverse equal to A inverse the whole transpose with A கொடுத்திருக்காங்க. ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான சம். 2917 எனில் A transpose the whole inverse equal to A inverse the whole transpose என்ற ஒரு நிமிஷம் என்ற பண்பை சரி பார்க்க. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு இதுக்கு ஐடியா மட்டும் சொல்றேன், நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ பதில் given givenல சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன் என்னது? அவங்க A கொடுத்திருக்காங்களா? 2917 கொடுத்திருக்காங்களா? சோ இப்போ இதுக்கு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. A டிரான்ஸ்போஸ் என்னது? 2197. இதானா? கரெக்டா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. A transpose the whole inverse அப்படின்னா என்ன வரும்? 1 by determinant A transpose into adjoint A transpose. ஓகேவா? assume இதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப எல்லாம் குழப்ப வேண்டாம். assume it is equal to A. ஓகேவா? இதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி அசியூம் பண்ண என்ன வரும்? ஓகேவா? இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி இதுக்கு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க as well as adjoint ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டா நமக்கு A டிரான்ஸ்போஸ் தி ஹோல் இன்வெர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கும் A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க, ஏக்கும் A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. வர ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஃபைனலா என்க்ளூட்னு போட்டுருங்க. தான் எக்ஸாம்பிள் 1.8. எக்ஸாம்பிள் 1.9ல என்ன கொடுத்திருக்காங்க? A கொடுத்திருக்காங்க. ஓகேவா? A கொடுத்திருக்காங்க 0 - 3 1 4 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பியும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம், கேட்க வாய்ப்புள்ள சம். ஓகேவா? அதனால நீங்க தான் சால்வ் பண்ணணும். A B கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 1னா ஸ்டெப் 1ல ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? ஸ்டெப் 2ல ஏயையும் பியையும் இன்வெர்ஸ் பண்ணுங்க. இன்வெர்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பியை இன்வெர்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 4ல ஏவை இன்வெர்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 5ல பி இன்வெர்ஸையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இத செகண்ட் ஈக்குவேஷனா எழுதுங்க. அடுத்து ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இதான் எக்ஸாம்பிள் 1.9, எடுத்துக்காட்டு 1.9. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் வந்துடலாமா? நெக்ஸ்ட் சம் ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லிட முடியாது. ஈஸியான 5 மதிப்பெண் வினா. ஓகேவா? ஈஸியான 5 மதிப்பெண் வினா. இது வரைக்கும் கேட்டது இல்லைனா ஓகேவா? சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இதை சொல்லித்தரேன், சால்வ் பண்ணுங்க. ஆனா இது 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.10. if A equal to 4325, find x and y such that a square plus xa plus y I2 equal to 02. hence find A inverse. ஈஸியான சம், நம்ம 10thலயே படிச்ச சம், 10ஆம் கிளாஸ்லயே படிச்ச சம். A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க எனில் a square plus xa plus y I2 equal to 02. இன்னுமாறு x மற்றும் y ஐ காண்க. இதுல இருந்து A இன்வெர்ஸை கண்டறிக. இதான் கேள்வி. சோ எத்தனை பேர்கிட்ட புக் தரல இந்த ஸ்கூல்ல? சோ அப்படி புக் தரலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் வந்து பிடிஎஃப் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? சோ கமெண்ட் பண்ணுங்க, உடனே நான் புக் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும்? a ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். a ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? a into a வா? கரெக்ட்டா? அப்போ 4325. சோ நம்ம a into a பண்ண என்ன வரும்? 4 4s are என்ன வரும்ப்பா? 16.
3 2s are 6 அடுத்து 4 3s are 12 plus 3 5s are 15 2 4s are 8 plus 5 2s are 10 அதே மாதிரி 2 3s are 6 plus 5 5s are 25 நம்ம ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண என்ன வரும் 22 24 18 31 ஓகேவா இதான் என்னது a ஸ்கொயர் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் கேட்டாங்க a ஸ்கொயர் கேட்டிருக்காங்க பிளஸ் xa கேட்காங்க பிளஸ் y i2 கேட்கறாங்க ஈக்குவல் டு o2 கேட்கறாங்க ஓகேவா ரொம்ப ஈஸியான சம் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா 2 2 24 18 31 ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் போனலா போகுது அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஐ எம் சோ சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா இதை ட்ரை பண்றேன் எக்ஸா ஏ என்னது ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்களா அவங்க 4 3 2 5 given கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பிளஸ் y எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் y into 1001 இதானே அப்போ y உள்ள அப்ளை பண்ண என்ன வரும் y00y ன்னு வருமா y00y O2ன்றதுனா அதாவது 029 ஒன்னும் இல்ல 0000 அது என்ன மென்ஷன் பண்ணா 02னா 2/2 மேட்ரிக்ஸ்ல O வரும்னு மென்ஷன் பண்றாங்க அத கம்ப்ளீட்டா அடிஷன் பண்ணனும் இத ஈஸியா ஆட் பண்ணிடலாம் ஓகேவா 22 சோ இந்த x வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் x ஓகேவா சோ இப்போ என்ன வரும் 22 plus 4x plus y equal to 0 இந்த 0 வேண்டாம் அடுத்து 24 plus 3x plus 3x அந்த இந்த 0 கூட வேண்டாம் 18 plus 2x அடுத்து 31 plus 5x plus y equal to 0000 ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படின்னா x and y ரெண்டு வேல்யூ கேட்கறாங்களா கரெக்டா ரெண்டு வேல்யூ கேட்கறாங்களா இப்போ நான் எதெல்லாம் ஈக்குவேட் பண்ண போறேன் அப்படின்னா இதையும் அப்புறம் இதையும் ஈக்குவேட் பண்ண போறேன் ஓகேவா இது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போறேன் சரியா 22ஐயும் 20 ஒரு நிமிஷம் என்னமோ தப்பு பண்ணிருக்கேன் uh, 25 plus 6 31 12 plus 15 என்னது 27 12 plus 15 வந்து 27 இப்போ இதுல 27 வரும் இதுல 27 வரும் ஓகேவா அப்ப நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த 27 ஈக்குவேட் பண்ணி போறேன் இத வந்து 0 கூட ஈக்குவேட் பண்ண போறேன் நான் இதுக்கு வேல்யூ என்னது இத 0 கூட ஈக்குவேட் பண்ணா 27 plus 3x 27 plus 3x equal to 0 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் 3 ஆல டிவைட் பண்ண போறோம் 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் இத 3 ஆல டிவைட் பண்ணா 9 வரும் plus இத 3 ஆல டிவைட் பண்ணா x equal to 0 அப்ப x equal to -9 x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா இப்போ x ஓட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அப்ளை பண்ணி y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் இதுல வரும் 22 plus 4x plus y ஓகேவா அப்போ 22 plus 4 x க்கு என்னது -9 plus y equal to 0 22 minus 36 plus y equal to 0 இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும் -14 plus y equal to 0 y equal to 14 x2 y ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஃபைனலா அவங்க என்ன கேக்குறாங்க a இன்வெர்ஸ் கேக்குறாங்க a என்னது a என்ன given क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 4 3 2 5 னு given क्वेश्चनலயே அவங்க a ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா சோ இப்போ a inverse equal to 1 by determinant a into adjoint a இதான ஃபார்முலா
அப்போ டிட்டர்மினன்ட் ஏ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ டிட்டர்மினன்ட் ஏ 5 4 5 ஆர் 20 minus 2 3 ஆர் 6. இதை மைனஸ் பண்ணா 14 வருமா? அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிடலாமா? அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணணும்? இதுல 4 ஓகேவா? இதை டயகனல் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 5 4 மீதி இந்த சைடு இருக்கிறத பிளஸ்னா மைனஸ் மைனஸ்னா பிளஸ் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுது. A inverse equal to 1/14 into 1/14 into 5 minus 3 minus 2 4. ஓகேவா? இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.1ல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, எக்ஸசைஸ் 1.1ல என்னதுன்னா, எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் பயிற்சி 1.1ல 4வது கேள்வியில ஏ வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 5 3 minus 1 minus 2. இது வந்து பப்ளிக்ல ஒரு வாட்டி கேட்ட சம். ஓகேவா? show that a square minus 3a minus 7 i2 equal to o2. ஓகேவா? hence find, அவங்க இன்னொன்னு ஃபைன் பண்ண சொல்றாங்க. என்னன்னா ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ நீங்க இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணிட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுங்க. 1 டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். இதை நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் ரொம்ப முக்கியமான 3 மார்க். ஓகேவா? proof that cos theta minus sin theta cos theta is orthogonal. proof பண்ணணும். cos theta minus sin theta cos theta என்பதை செங்குத்து அணி என நிறுவுக. ஓகேவா? செங்குத்து அணிக்கான கண்டிஷன் என்ன? ஆர்த்தோகோனல் கண்டிஷன். எனக்கு தமிழ்ல கண்டிஷனுக்கு அர்த்தம் தெரியல. ஆர்த்தோகோனலுக்கான கண்டிஷன் என்ன? a into a transpose equal to I தான் ஆர்த்தோகோனலுக்கான கண்டிஷன். ஓகேவா? செங்குத்து அணி கண்டிஷன் என்ன அப்படின்னா a into a transpose equal to I. ஓகேவா? சோ நமக்கு a என்னது கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏன்னு எழுதலாமா? cos theta minus sin theta cos theta. ஓகேவா? சோ இப்போ இதை a டிரான்ஸ்போஸ், இதை டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா? டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன வரும்? cos theta sin theta minus sin theta cos theta. டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a into a டிரான்ஸ்போஸ். சோ இத வந்து என்னால ஃபுல்லா ஈக்குவேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றீங்கன்னா இத அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? எப்படின்னா cos theta sin theta minus sin theta cos theta வா? ஒரு நிமிஷம், ஏக்கு தான் மைனஸ். ஓகேவா? கரெக்டா தான் ஏவா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணமோ அதை எழுதிக்கலாம். cos theta sin theta minus sin theta cos theta வா? என்னால ஃபுல்லா ஈக்குவேட் பண்ண முடியாதவங்க என்ன பண்றீங்கன்னா, நமக்கு ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1001. ஸோ அதை அப்படியே எழுதிட்டு ஸ்டூடெண்ட் எழுதினா முடிஞ்சது. ஓகேவா? அப்படி எழுதினாலும் ஒரு சில ஸ்கூல்ஸ் பப்ளிக்ல அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. உங்க ஸ்கூல்ஸ்ல ஃபுல் மார்க் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஈஸி தான். இதை நம்ம ஜெனரல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல எழுதுனா ஆன்சர் வந்துடும். cos theta என்னது? cos square theta plus sin square theta cos theta sin theta. உங்களுக்கு இப்போ இந்த லெக்சர் இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உடனே
லேண்ட்ஸ்கேப் டைம் ஸ்கேப்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த செகண்ட்ல எந்த மினிட்ல உங்களுக்கு டவுட் இருக்கோ உடனே வீடியோ ஸ்டாப் பண்ணி அந்த செகண்ட் அந்த டைமை வந்து நீங்க போட்டுட்டு இதுல டவுட் அது என்ன டவுட்னு போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்படியே சும்மா ஏனோ தானோ வீடியோ பார்க்காதீங்க, சால்வ் பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க. ஸோ நான் இதை வந்து லைவ்ல வரலாம்னு நினைச்சேன். ஓகேவா? திடீர்னு ஒரு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால லைவ்ல வர முடியல. பட் பார்க்கலாம். cos theta. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் மீட்டம்குள்ள இந்த வீடியோ அகைன் நான் லைவ்லயே உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேவா? cos theta sin theta நான் சொல்லி தரது புரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் இதான், யூடியூப்ல என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் வீடியோ இதான். அதுவும் மேத்ஸ்க்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் டீச்சிங் வீடியோ இதான். நல்லா டீச் பண்றதான்னு சொல்லுங்க, என்ன கொஞ்சம் மோட்டிவேட்டும் பண்ணுங்க. ஓகேவா? மைனஸ் 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 sin theta cos theta. ஓகேவா? அடுத்து இதுக்கு என்ன வரும்? அது மாதிரி sin square theta theta plus cos square theta. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். cos square theta plus sin square theta ஓட வேல்யூ என்னது? 1. கரெக்டா? அதே மாதிரி cos theta என்னது மைனஸ்ல தான் இருக்கு. cos theta கேன்சல், sin theta கேன்சல். அதே மாதிரி எதுவும் மைனஸ்ல தான் இருக்கு. sin theta கேன்சல், cos theta கேன்சல். இப்போ 1001 அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ எனக்கு இல்லை எழுத இடம் இல்லை. ஃபைனல் ஆன்சர் என்னது? 1001 equal to ஃபைனல் என்ன எழுதணும்? therefore A into A transpose equal to I. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், ஆனா ஈஸியான சம் தான். கொஞ்சம் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம் பசங்களா. இன்னும் ஒரு 4 சம் தான் இருக்கு. எக்ஸசைஸ்லயுமே நான் ஒரு சம் தான் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். இது சம்மெல்லாம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் சம் ஆஃப் எக்ஸாம்பிள். இது எனக்கு தெரியல, வீடியோ 1.5 hour கிட்ட வந்துரும் போல. நமக்கு வீடியோக்கே இல்லை வருதுன்னா லைவ் எல்லாம் வந்தா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசிடலாமா? if A equal to 1/7 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனலுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? A into A transpose equal to I. A into A transpose equal to I. Find ABC and hence A inverse. ஸோ இதுக்கு ABC ஃபைண்ட் பண்ணணும், A inverse ஃபைண்ட் பண்ணணும். இது எப்படி? A equal to 1/7 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்பதை செங்குத்து அணி, உங்களுக்கு செங்குத்து அணிக்கு என்ன கண்டிஷன் வேணும்? அதேதான். எனில் AB மற்றும் Cகளின் மதிப்பை காண்க. ABCக்கு என்ன வேல்யூவோ அதை சொல்லணும், அதுல இருந்து A inverse ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், ஏன்னா இது 3/3 மேட்ரிக்ஸ்னால கொஞ்சம் டஃபா இருக்க சான்ஸ் இருக்கு. கவனமா கவனிங்க. ஓகேவா? ஓகே பசங்களா. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, A கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஏன்னு எழுதிடலாமா? A equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C3. ஓகேவா? அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? A டிரான்ஸ்போஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 1/7 ரோவெல்லாம் காலமெல்லாம் ரோவா மாத்திருங்க. 6 BA 2 minus 3 minus 2C A63. A63 இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் அந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். A into A transpose equal to Y. அந்த ஃபார்மட்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன வரும்? 1/7 into 1/7 இருக்கா? 1/7 into 1/7 என்னது? 49. 1/49 into A எழுதிடலாமா? 6 minus 3 A B minus 2 6 2C3 into 6B2 minus 3 minus 2C A63 equal to
equal to என்ன பண்ணணும் 1 0 0 0 1 0 0 0 1 2 by 2 matrixல I ஓட வேல்யூ 1 0 0 1 3 by 3 matrixல I ஓட வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 1 ஓகேவா புரியுதா இப்போ எல்லாத்தையுமே மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன் 6 6 ஆர் ஓகேவா 36 36 அப்புறம் 3 அப்புறம் இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 45 plus a square ஓகேவா அடுத்து என்னன்னா இது வந்து இதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் ஜெனரல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும் ஸோ ஜெனரல் மல்டிப்ளிகேஷன்ல நான் அப்படியே போட்டுறேன் a plus b plus c b plus 1 ஓகேவா அப்புறம் 12 minus 3c plus 3a அப்புறம் 6b plus 6 plus 6a அப்புறம் b square plus 40 2b minus 2c plus 18 12 minus 3c plus 39 2b minus 2c plus 18 3 plus c square okay equal to 1 0 0 0 1 0 0 0 1 so இதுக்கு என்ன பண்ணோம் 1 by 49 போட்டோமா அது அப்படியே போட்டுறணும் இப்போ நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னா 1 by 49 அந்த சைடு போயிருது 1 by 49 அதாவது இதுக்குள்ள வந்தது சாரி இதுல வந்தது இது வந்தா என்ன வரும் இந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க equal to 49 உள்ள போனா 49 0 0 0 49 0 0 0 49 இப்போ நான் என்னெல்லாம் வேல்யூவை இப்போ ஈக்குவேட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இதோட ஈக்குவேட் பண்ண போறேன் ஓகேவா இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை இதோட ஈக்குவேட் பண்ண போறேன் ஈக்குவேட் பண்ணா என்ன வரும் 45 plus a square equal to 49 a square equal to 49 minus 45 a square equal to 4 a square a equal to plus or minus 2 இது அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து நம்ம b ஃபைண்ட் பண்ணணுமா b க்கு வந்து நான் என்ன ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஓகேவா b க்கு வந்து பாத்தீங்கன்னா b ஸ்கொயர் பிளஸ் இத வந்து நான் எடுத்துக்க போறேன் என்னது b ஸ்கொயர் பிளஸ் 40 இந்த வேல்யூவை இந்த 49 கூட அப்ளை பண்ண போறேன் ஏன் நான் இந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்றேன் அதுக்கான ரீசன் என்ன வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து டயகனல்ல தான் இருக்கு 49 49 49ன்ற வேல்யூ வந்து நமக்கு எதுல இருக்கு டயகனல்ல மட்டும் தான் இருக்கு கரெக்டா சோ அதனாலதான் நான் வந்து 45 plus a square ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணேன் இப்போ இதை அப்ளை பண்ண போறேன் அடுத்து இதை அப்ளை பண்ண போறேன் நமக்கு பிளஸ் ஆ மைனஸ் எல்லாமே ஆன்சர் வந்தா அகைன் கடைசி வழியா மேல உள்ள ரெண்டோட அப்ளை பண்ண போறேன் இதை நீங்க எதுலனாலும் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் டயகனல் எடுத்துட்டு மேல ரெண்டு அப்ளை பண்ண போறேன் b square plus 40 equal to 49 ஓகேவா அப்புறம் b square equal to 49 minus 40 b square equal to 9 b equal to plus or minus 3 ஓகேவா இப்போ 3 plus c square 3 plus c square equal to 49 ஓகேவா 3 அந்த சைடு போனா என்ன வரும் என்ன வரும் c square equal to 49 minus 3 c square equal to 36 c equal to plus or minus 6 நமக்கு இப்போ எல்லாமே plus or minus plus or minus plus or minus இந்த வேல்யூவா வருது கரெக்டா கரெக்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a equal to plus 2 assume that நான் a equal to plus 2 னு எடுத்துக்கிறேன் plus or minus இருக்கு இப்போ நான் a equal to plus 2 வேணா இதுல அப்ளை பண்ண போறேன் 6 into a plus b minus plus c இதுல நான் அப்ளை பண்ண போறேன் ஓகேவா a equal to 2 6 ஓகேவா 6 into a plus b plus
c b plus 1 equal to 0. இந்த 0 6 அந்த சைடு போனா a plus b plus 1 0 into something 0 தானே equal to 0. இப்போ a இருக்கிறத 2 அப்ளை பண்றேன். 2 அப்ளை பண்ணா 2 plus b plus 1 equal to 0. என்ன வரும்? ஆட் பண்ணுங்க. 3 plus b equal to 0, b equal to minus 3. அப்போ b equal to minus 3 னா a equal to 2 வச்சு தானே அப்ளை பண்ணோம். இப்போ c க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு நான் எதால அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இதில் அப்ளை பண்ண போறேன். 12 minus 3c plus 3a. 12 minus 3c plus 3a equal to 0. என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே 3 ஆல டிவைட் ஆகுமா? எல்லாமே 3 ஆல டிவைட் ஆகுமா? அப்போ divided by 3. 4 minus 3c, sorry 3 ஆல டிவைட் பண்ணா c plus a equal to 0. 4 plus 2 minus c equal to 0. அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா a ஓட வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதை எப்படி எழுத வேண்டாம். 4 minus c plus 2 equal to 0. 4 plus 2 என்னது 6. 6 minus c equal to 0. 6 equal to plus c. a b c மூணுத்துக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? a b c மூணுத்துக்குமே நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? given matrixல அப்ளை பண்ணணும். given matrixல அப்ளை பண்ணலாமா? given matrixல கோட் போட்டு எழுதிக்கவா? பின்னாடி எழுதிக்கிறேன். given matrixல அப்ளை பண்ணணும். ஓகேவா? a equal to given matrix என்னது 1/7 கொடுத்திருந்தாங்களா? 1/7 போட்டுடலாம். ஓகேவா? 1/7 போட்டுடலாம். போட்டுட்டு 6 minus 3 2 minus 3 minus 2 6 2 6 3 போட்டாச்சா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான். நம்ம a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ ஒரு சின்ன ட்ரிக் பசங்களா, என்னன்னா a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா a டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணலாம். a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு 1/7 இருக்கா? சோ இதுல நமக்கு ஏதாவது வேல்யூ இருந்து இப்படி வந்தா இந்த ஃபார்மேட்ல வந்தா நம்ம a டிரான்ஸ்போஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் ஈஸி. ஓகேவா? சோ அப்ப எப்படி பண்ணணும்? அது a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. 1/7 6 minus 3 2 அதே தான் வரும். minus 3 minus 2 6 2 6 3. இதான் ஃபைனல் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது நான் அகைன் ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள கேள்வி. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க ஆர்த்தோகோனல், அதாவது செங்குத்தனியா நிறுவ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஆர்த்தோகோனலுக்கான கண்டிஷன், செங்குத்தனிக்கான கண்டிஷன் என்னது? a into a transpose equal to i. a given எழுதியாச்சு, a transpose ஃபைண்ட் பண்றோம். அடுத்து a into a transpose equal to i அந்த ஃபார்மட்ல அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேட் பண்ணிட்டு நான் இந்த டயகனல் மேட்ரிக்ஸ், இந்த 3 மேட்ரிக்ஸையும் நான் ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? சோ இத வந்து 49 ஆல இதையும் 49 ஆல இதையும் 49 ஈக்குவேட் பண்ணா எனக்கு a equal to plus or minus 2, b equal to plus or minus 3, c equal to plus or minus 6 வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a க்கு பிளஸ் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். a equal to plus 2 பாசிட்டிவ் வேல்யூவை நான் வந்து 6 into a plus b plus c, a plus b plus 1 அது அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணா எனக்கு 6 இந்த சைடு போயிடும். 6 இந்த சைடு போனா எனக்கு ஆன்சர் b க்கு வந்து -3 கிடைச்சிடும். எதை வச்சு சப்ஸ்டிட் பண்ண? a வச்சு. அதனால a b க்கு வேல்யூ ஃபைண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 12 minus 3c இந்த வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? எனக்கு a இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்றேன். இது எல்லாமே எனக்கு எதால டிவைட் ஆகலாம்? 3 ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? சோ அப்ப 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? இந்த வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா a ஓட வேல்யூ அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணா நான் c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். a b c மூணுமே கண்டுபிடிச்சிட்டு given ஈக்குவேஷன் நமக்கு டயகனல் மேட்ரிக்ஸ்ல ஃபுல்லா a b c தான கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? டயகனல் மேட்ரிக்ஸ் இல்லப்பா. சோ இதுக்கு a, இது a ஓட வேல்யூ, இது b ஓட வேல்யூ, இது c ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்க. சோ அது வேல்யூ அப்ளை பண்ணிடுறேன்.
A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ A இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது என்னன்னா நம்ம A இன்வெர்ஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல்னு சொல்றோம் இப்போ. ஓகேவா? இது வந்து ஒரு கண்டிஷன். A இன்வெர்ஸ் எப்படின்னா நமக்கு இதுல ஒரு வேல்யூ வந்து டிவிஷன்ல ஒரு வேல்யூ வருது, பக்கத்துல ஒரு வேல்யூ இருந்தா நம்ம அதை இன்வெர்ஸ் மட்டும் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஸோ இப்போ எக்ஸைஸ் 1.1 ஓகே பசங்களா? ஸோ இப்போ எக்ஸைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் சம்ல என்னது அட்ஜாயின் கொடுத்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. சாரி, ஏ கொடுத்துட்டு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜென்ரலா அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சம்ல. செகண்ட் சம்ல என்னது இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமான ஃபார்முலா என்ன? ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A inverse equal to 1 by determinant A into adjoint. செகண்ட் சம் ஃபுல்லாவே இந்த ஃபார்முலா தான். 2/2 மேட்ரிக்ஸ் 3/2 மேட்ரிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தேர்ட் சம். ஸோ அந்த ரெண்டு சம்மை நீங்களே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு எனக்கு நான் சால்வ் பண்ண சம் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு சால்வ்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஏதாவது சம்மில் டவுட் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை ஷார்ட்ஸ்ல சொல்லித்தரேன். ஷார்ட்ஸ்ல குயிக்கா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைன்னா நம்ம லைவ் வரலாம். ஓகேவா? இந்த ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நம்ம லைவ்ல வரலாம். லைவ்ல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் செம்ம டவுட்டா இருக்கோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த சம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ இந்த தேர்ட் சம், இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப 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 முக்கியமான 3 மார்க்ல கேட்க போற சம். உங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் சொல்லி தருவாங்க. எப்படி இதுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணி அடுத்து அத இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இத மைனஸா சொல்லிடுவாங்க. காஸ் ஆஃப் இது எல்லாமே பிளஸ்ல தான். காஸ் ஆஃப் ஆல்பா சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் சைன் ஆஃப் ஆல்பா காஸ் ஆஃப் ஆல்பா அப்படிதானே இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே மைனஸ் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணா நமக்கு இது ரெண்டு ஈக்குவலா வந்தா இம்ப்ரூவ்ட் அப்படியும் பண்ணலாம். நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன். ஓகேவா? நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன். அது என்ன ஈஸி மெத்தட்? ஒரு தியரம் இருக்குப்பா, டு ப்ரூஃப். ஓகேவா? டு ப்ரூவ் இத மட்டும் ப்ரூஃப் பண்ணாலே போதும். எனக்கு இதுக்கு தமிழ்ல தெரியல, டு ப்ரூஃப்க்கு தமிழ்ல தெரியல. சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? டு ப்ரூஃப்னு எழுதாம f of alpha into f of minus alpha equal to i3 நீங்க இத மட்டுமே ப்ரூஃப் பண்ணாலே இந்த சம்முக்கு போதுமான அளவு. சோ f of alpha இருக்கா? given question f of alpha equal to cos alpha 0 sin alpha. இது எனக்கு என்னோட சார் சொல்லி தந்தது. நான் வந்து ஒரு 4 years முன்னாடி படிக்கிறப்ப எனக்கு என்னோட சார் சொல்லி தந்த மெத்தட் இது. 1 0 minus sin alpha 0 cos alpha. ஓகேவா? சோ இப்போ f of minus alpha ஃபைண்ட் பண்ணிடலாமா? மைனஸ் ஆல்பா ஃபைண்ட் பண்ணிடலாமா? அப்ப என்னன்னா ஆல்பா இருக்கிறதுல மைனஸ் போட்டு f of minus alpha cos of minus alpha 0 sin of minus alpha 0 1 0 minus sin of minus alpha 0 cos of minus alpha. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு trigonometry வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா cos of minus theta க்கு என்ன வேல்யூ? cos theta. sin of minus theta க்கு என்ன வேல்யூ? minus sin theta. ஓகேவா? sin of minus theta க்கு minus sin theta. அப்போ cos of minus alpha க்கு cos alpha, sin of minus alpha க்கு minus sin alpha. cos of minus alpha க்கு cos alpha 0 இதுக்கு என்ன வரும்? sin of minus alpha minus sin alpha 0 1 0 sin of minus alpha minus sin alpha இதுல ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் sin alpha sin alpha 0 cos alpha. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா f of alpha into f of minus alpha கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? f of alpha into f of minus alpha. f of alpha என்னது? given questionல கொடுத்தாங்களே cos alpha 0 0 எழுத இடம் இருக்காதா? ஒரு நிமிஷம். alpha into f of minus alpha equal to cos alpha 0 sin alpha. sin alpha
0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? cos of minus alpha ஃபைன் பண்ணலாமா? ஏற்கனவே ஃபைன் பண்ணோம். ஸோ அதை எழுதிடலாமா? cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஓகேவா? ஸோ இப்போ general multiplication, general matrix multiplication, cos square alpha minus இதெல்லாம் 0 வரதால 0 போல minus sin square alpha 0. ஓகேவா? அடுத்து இதுக்கு என்ன வரும்? cos square alpha minus sin square alpha. இல்ல cos alpha sin alpha ஒரே cos alpha sin alpha minus sin alpha cos alpha. ஓகேவா? புரியுதா? நான் இந்த மைனஸ் தான் வெளியே போட்டேன். புரியுதா? அடுத்து என்னன்னா இந்த 0 0 0 0 0 0 0 0 0 இதுக்கு 1 வரும் 0 வரும். அடுத்து இது பாருங்களேன், மைனஸ் sin alpha cos alpha. அகைன் அந்த மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன், அந்த 0 போடல. sin alpha cos alpha இதுக்கு 0 வரும். அடுத்து cos alpha sin square alpha minus cos square alpha. ஓகேவா? sin square alpha minus cos square alpha. அவ்வளவுதான். இப்போ sin cos square theta minus sin square theta ஓட வேல்யூ என்னது? 1 1 0. இதையும் நம்ம மைனஸ் பண்ணா 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இதுதான் வேல்யூ ஈக்குவல் டு I. ஓகேவா? முடிஞ்சது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1ல 4th சம். ஸோ இந்த சம்மதான் உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் சொல்லித்தனே. ஓகேவா? இந்த சம்ம நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏ கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டு மைனஸ் 3a இது எல்லாத்தையும் 3a எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. I2 அப்போ 7 into 1001 அப்போ 7007 வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா பசங்களா? அடுத்து 8th சம். 8th சம் இதுவுமே சால்வ் இட் யுவர் செல்ஃப், நீங்களே சால்வ் பண்ணுங்க. இதுக்கான இது எப்படி அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்கறாங்க. இதே மாடல்ல ஒரு சம் சால்வ் பண்ணோமா நம்ம? இதுக்கு ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 1 by root adjoint a into hj into ij. சால்வ் பண்ணாமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர். ஓகேவா? ஓகேவா பசங்களா? அடுத்த சம் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் 9th சம். ஓகேவா? சோ இந்த 9th சம்ல வந்து பார்த்தோம்னா 9th சம் வந்து நான் சால்வ் பண்ணலாமா? 9th சம்மே நீங்க சால்வ் பண்ணலாம். இதுவுமே ஈஸியான சம் தான், ஆனா முக்கியமான சம். கொஞ்சம் கவனமா சால்வ் பண்ணுங்க. if adjoint a equal to மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுக்கு a இன்வெர்ஸ் ரொம்ப ஈஸியான சம். adjoint a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணா என்ன ஃபார்முலா சொல்லிருந்தேன்? adjoint a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணனும்னா ஒரு ஃபார்முலா சொல்லிருந்தேன். a இன்வெர்ஸ் equal to plus or minus 1 by root adj a
to adjoint A. ஓகேவா, இதே ஃபார்மட்லயும் ஒரு சம் சால்வ் பண்ண, இதையுமே நீங்க சால்வ் பண்ணிருங்க. இது ஈஸியான சம் தான். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணாலே போதும். டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு ரூட் எடுத்தா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா, ஸோ 9th சம் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 11th சம். ஓகேவா, 11th சம் இதுவுமே ஈஸியான சம் தான். நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். 11th சம்மையும் நான் சால்வ் பண்றேன். நிறைய சம் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். யூ கேன் ட்ரை. ஓகேவா, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ண முடியலனாலுமே என்னென்ன சம்மெல்லாம் டவுட்டா இருக்கோ அதையும் சொல்லுங்க, நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே பசங்களா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A equal to 1 tan x minus tan x1. So that A transpose into A inverse equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும், A inverse ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, A inverse ஃபைண்ட் பண்ணணும். A inverse எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த சம் கொஞ்சம் கோளாரா இருக்கிற சம். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, so A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு any A transpose into A inverse. so A inverse equal to இந்த சம் மட்டும் இது வரைக்கும் பார்க்காத டிஃபரெண்ட் மெத்தட்ல போடணும். எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம், A இன்வெர்ஸ்க்கு 1 டிட்டர்மினன்ட் A into adjoint A படிச்சோமா. பட் இந்த சம்முக்கு மட்டும் tan x இந்த மாதிரி சம்முக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம adjoint ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, adjoint ஃபைண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலா என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண என்ன வரும், ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண என்ன வரும், 1 plus tan ஸ்கொயர். ஓகேவா, என்ன வரும், 1 plus tan ஸ்கொயர்னு வரும். 1 plus tan ஸ்கொயர் x. ஸோ அது அப்படியே எடுத்துக்கலாம். 1 plus tan ஸ்கொயர் x. இதை டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணா இப்படி வரும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போறோம், இதுல இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிருங்க. tan x minus tan x. ஓகேவா, ஸோ tan x minus tan x. இன்னொன்று என்னன்னா, ஸோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அந்த மெத்தட்லாம் வேண்டாம். ஜென்ரலாவே நார்மலா பண்ற மாதிரியே பண்ணுங்க. A inverse equal to 1 determinant A into adjoint A வா. நான் என்ன சொல்லியிருந்தேன், adjoint A ஃபைண்ட் பண்றப்ப A inverse-உம் A transpose ஒண்ணுன்னு அப்போ சொல்லியிருந்தேனா, A inverse A transpose ஒண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ adjoint A க்கு பதிலா A transpose ஃபைண்ட் பண்ணுங்க. inverse equal to 1 determinant A க்கு 1 plus tan square x வருமா. இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணா 1 minus tan x. tan x 1 வருமா. ஓகேவா, tan x 1 வருமா. 1/1 plus tan square x என்ன trigonometric value, cos square alpha தான் 1/1 plus tan square x ன்னு சொல்லுவோம். 1 minus tan x 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த tan x நம்ம sin square theta by cos square theta எழுதலாமா. tan theta sin theta by cos theta, tan theta கரெக்டா. அப்போ cos square theta cos square x by 1 minus sin x by cos x, sin x by cos x by 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், இதை உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். உள்ள கொண்டு வரனா இதுல ஒரு ஸ்கொயர், இது ஒரு x கேன்சல் ஆகுமா, இது ஒரு ஸ்கொயர், இது ஒன்று கேன்சல் ஆகுமா. அப்போ cos ஸ்கொயர் cos square x minus sin x cos x sin x cos x cos square x. இதான் A inverse. இதான் நான் இதை இன்னொரு வாட்டி சொல்றேன். A inverse இதை உள்ள கொண்டு வந்தா இதுல ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுல ஒரு ஸ்கொயர், இது ஒரு கேன்சல் ஆகும். திரும்ப இதுல ஒரு ஸ்கொயர், இதுல ஒரு கேன்சல் ஆகும். ஓகேவா, சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, A டிரான்ஸ்போஸ் A இன்வெர்ஸ் பண்ணிட்டோமா, அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம்.
கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் ஈஸி. ஓகேவா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் ஈஸி. A டிரான்ஸ்போஸா? A டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் A என்னது? அதுல 1 minus tan x 1 tan x 1. இப்போ என்ன பண்ணலாம்? tan x இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த tan x க்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? sin theta by cos theta தான் tan theta வா? அப்போ 1 minus sin theta sin x by cos x sin x by cos x 1. ஓகேவா? 1 இதான் A டிரான்ஸ்போஸ். புரியுதா? A டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ண போறோம்? A டிரான்ஸ்போஸ் into A இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோமா? 1 minus sin x by cos x sin x by cos x 1. அடுத்து A இன்வர்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? A இன்வர்ஸ் வந்து cos square x sin x cos x sin x cos x cos square x. ஓகேவா? சோ நம்ம இத ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துரும். cos 2x நீங்க இத ஈக்குவேட் பண்ணி காமிங்க. cos 2x minus sin 2x sin 2x cos 2x ஈக்குவேட் பண்ணி காமிங்க, ஆன்சர் வரும். ஓகேவா? சோ என்னதான் பண்றோம் அப்படின்னா, நான் இன்னொரு ரிவைஸ் பண்றோம். உங்களுக்கு A inverse equal to 1 by determinant A to adjoint A. determinant A ஃபைண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஓகேவா? determinant A ஃபைண்ட் பண்ணா நமக்கு 1 by 1 plus tan square x ன்னு வரும். அது மாதிரி கொடுத்திருக்க வேல்யூ அதை A inverse equal to A transpose ன்னு சொல்லியிருந்தேன்னா, சோ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஒரு வேல்யூ வரும். புரியுதா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை வந்து cos square x ன்னு சொல்லுவோம். 1 by 1 plus tan square x cos square x ன்னு சொல்லுவோம். சோ அந்த இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? tan x cos x sin x by cos x ன்னு சொல்லலாம். tan theta sin theta by cos theta ன்னு சொல்லுவோமா? சோ அந்த ஃபார்மட்ல எழுதி A இன்வர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, A டிரான்ஸ்போஸ்க்கு என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு tan x sin x by cos x அந்த ஃபார்மட்ல மட்டும் எழுதிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு cos 2x sin 2x cos 2x அப்படின்ற வேல்யூ வரும். ஓகேவா? இன்னும் ரெண்டு சம்ம தான் இருக்கு. இன்னும் ரெண்டு சம்ம தான் இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் முடிக்க. ஓகேவா? சோ இந்த சம் 30th சம் போட்டுடலாமா? 30 சம் A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C கொடுத்திருக்காங்க. ஓகேவா? find the matrix of x கேக்குறாங்க such that A into x into B equal to C. இது கொஞ்சம் பெரிய சம். ஓகேவா? பெரிய சம் 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சொல்யூஷன் Ax B equal to C கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். நல்லா கணிவு கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதி. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, A இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறேன். A இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? A இன்வர்ஸ் into A into B equal to A inverse of C. ஓகேவா? புரியுதா? இப்போ நமக்கு ஒரு வேல்யூ தெரியணும். A இன்வர்ஸையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு I என்ற வேல்யூ வரும். A இன்வர்ஸையும் ஏவையும் நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு I என்ற வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ A இன்வர்ஸ் ஏனா I XB equal to A inverse C. இந்த I என்ற வேல்யூக்கு என்ன அர்த்தம்? I என்ற வேல்யூக்கு என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ என்ன? 1 0 0 1. கரெக்ட்டா? 1 0 0 1. நமக்கு அதுல 1 தான் இருக்கும். கரெக்ட்டா? 0 0 0 0. அதனால அது 0 ன்னு எடுத்துப்போம், இல்ல ஆர்எல்ஸ் 1 ன்னு எடுத்துப்போம். சோ அதனால நான் ஐயா நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணா A இன்வர்ஸ் C. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, B இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸால பண்ணிட்டு இப்போ B இன்வர்ஸால பண்ண போறேன். B இன்வர்ஸால பண்ண என்ன வரும்? X B into B inverse equal to A inverse C B inverse. இப்போ என்ன அப்படின்னா,
பி இன்வர்ஸ் இன்ட்டு பியும் எனக்கு ஐன்னு தான் வரும். ஐன்றது ஐடென்டிட்டினால நான் அதையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ், இதுல எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம், பி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into adjoint A. Determinant A என்ன வேல்யூ? 1 0s are 0, 2 1s are 2, 2 1s are 2. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் 2. 1 by 2 adjoint A என்ன சொன்ன? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். 1. ஓகேவா? அதே மாதிரி பி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. பி இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? பி இன்வர்ஸ்னாலும் அதே தான், 1 by determinant B into adjoint B. adjoint B determinant B பண்ணா என்ன வரும்? determinant பண்ணா 3 plus 2 5 5 வரும். அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண 1 3 இன்டர்சேஞ்ச் பண்ணா சைன் சேஞ்ச் பண்ணா -2 -1 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த ஃபார்மட்ல x equal to a inverse c b inverse. x equal to a inverse என்னது? 1 by 2, 1 by 2, b inverse 1 by 5 வந்தது. அப்போ மொத்தமா 1 by 10 நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு 0 1, ஓகேவா? 0 1 -2 1. c ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 1 1 2 2 கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம b இன்வெர்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 1 2 -1 3 ஃபைண்ட் பண்ணோமா? இப்போ இதெல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா எக்ஸுக்கு ஃபைனலா என்ன வரும்? 1 by 10 into 0 10 0 0. ஸோ நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 0 by 10 0 தான், 0 by 10 0 தான். 10 by 10 வந்து என்ன வரும்? 1 வரும். இப்போ எக்ஸுக்கு வந்து 0 1 0 0. எக்ஸோட வேல்யூ இதான். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இதான். அவ்வளவுதான். லாஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டினே பாத்தீங்க எவ்வளவு பெருசா இருக்கு, பட் சம்ம சின்னதுதான் இது. Decrypt the received encoded message. அதாவது டிக்ரிப்ட்னா ரகசியமா ஒரு மெசேஜ் வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. 2 3 24 with encryption matrix and decryption matrix as its inverse where the system of codes of described 1 2. இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆல்பபெட் ஏபிசிடி தெரிஞ்சா இந்த சம்மு கொஞ்சம் ஈஸி. ஏபிசிடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ இந்த சம்ம நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுறேன். இப்போ தமிழ் மீடியம் பசங்களா இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே நான் கொஸ்டின் வாசிக்கல, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சம் போட்டுறேன். அவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க? இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்கிரிப்ஷனுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு -1 -1 2 1. இதுக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. 1 by determinant A adjoint A. இதுக்கு determinant A ஃபைண்ட் பண்ண என்ன வரும்? 1 1 1 -1 2 1 மைனஸ் ஏற்கனவே வரும். இதுல ஒரு மைனஸ்னா +2 -1 +2. அப்போ 1 தானே வரும். 1 by 1 சரி -1 +2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணுமா? ஓகேவா? டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா 1 -1 சைன் சேஞ்ச் பண்ணோம் 1 -2. சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதான் ஏ இன்வர்ஸ். 1 by 1 அது தேவையில்லை. 1 1 -2 -1 ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் கூட ஏ இன்வர்ஸா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது அவங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்களா 2 -3, அதே மாதிரி 24 கொடுத்தாங்களா, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 1 -2 -1. ஸோ இதை நான் ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும்? 8 5 வரும்.
85 இது அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24க்கும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 1 1 minus 2 minus 1 இதுக்கு என்ன வரும்? 12 16 வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்பபெட் தெரிஞ்சுக்கணும். ஏபிசிடில 8வது லெட்டர் என்னது? 8வது லெட்டர் வந்து H. 5வது லெட்டர் என்னது? E. 12வது லெட்டர் என்னது? L வரும். 16 லெட்டர் P. அப்ப நமக்கு அவங்க மறைச்சு வச்ச வார்த்தைகள் என்னது? என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வார்த்தைய சீக்கிரட்டா சொல்றதுக்கு தான் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே இந்த மேத்தமெட்டிக்ஸை வச்சு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஒரு வார்த்தையை மறைச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. HELP. ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ அந்த சம் எல்லாமே முடிஞ்சது. உங்களுக்கு இப்போ நான் ஃபார்முலாஸ் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஃபார்முலா ஷீட் எக்ஸசைஸ் 1.1க்கு ரெடி பண்ண போறோம். என்னன்னா A inverse equal to 1 by determinant A into adjoint A. இது எதுக்கு? givenல A கொடுத்துட்டு adjoint A find பண்ணா இந்த ஃபார்முலா. ஓகேவா? givenல A கொடுத்துட்டு adjoint A find பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. ஆர்த்தோகோனல் ஆர்த்தோகோனல் ஆர்த்தோகோனலுக்கு தமிழ் என்ன பார்த்தோம்? ஆர்த்தோகோனல் செங்குத்து அணி. செங்குத்து அணி அதுக்கு என்னது? A into A transpose equal to I. செங்குத்து அணிக்கு இது. ஓகேவா? அத மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோமா? சிமெட்ரிக் சிமெட்ரிக் சமச்சீர் அணி. சமச்சீர் அணி இதுக்கு என்ன கண்டிஷன் சொன்ன? A equal to A transpose சொல்லியிருந்தனா? A equal to A transpose சொல்லியிருந்தனா? அடுத்து A adjoint A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. adjoint A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. adjoint A கொடுத்துட்டு A ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. அடுத்து adjoint கொடுத்துட்டு A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. adjoint கொடுத்துட்டு A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து நான் adjoint எப்படி ஃபைண்ட் பண்றது ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். இப்பவே how to find adjoint. adjoint எப்படி ஃபைண்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இப்படி ஒரு 4 வேல்யூ இருக்கு. இது adjoint ஃபைண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டயகனலா இன்வெர்ஸ் பண்ணனும். பண்ணா 4 1. சோ இத வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆனா மைனஸ், மைனஸ் ஆனா பிளஸ், -3 -2. இதான் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint ஃபைண்ட் பண்றது. 3/3 மேட்ரிக்ஸ் adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணனும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு adjoint எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அப்படி எழுதுங்க. 4 7 2 5 8. இது எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லி தரேன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இந்த கான்செப்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. 1 4 7 2 5 8. அடுத்து கீழே இந்த ரெண்டா ரிப்பீட் பண்ணுங்க. 1 2 3 1 2 4 5 6 4 5. இப்போ இதையும் அழிச்சிருங்க. அடிச்சுட்டு நீங்க ஜெனரலாவே அப்பர் மேட்ரிக்ஸ், அப்பர்னா மேலே அணி மைனஸ் லோயர் மேட்ரிக்ஸ் கீழணி. ஓகேவா? அப்போ இந்த மேட்ரிக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸால இதை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ்ல
நடுல மைனஸ். ஓகேவா? இதுதான் அட்ஜாயிண்டோட பேசிக். இதை தெரிஞ்சாலே ஷியரா எந்த கொஸ்டினாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்ஸ். ஸோ என்னெல்லாம் கான்செப்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்றது, இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்றது. இந்த எக்ஸசைஸ் 1.1ல ஃபுல்லாவே அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது, இன்வெர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அது சம்பந்தப்பட்ட சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே அதான் இருக்கு. அந்த எக்ஸசைஸ்ல இருந்து பார்த்தாலே உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும் ஷியரா யூ கேன் அட்டெண்ட் 1-2 mark or 1-3 mark. 1-2 mark கன்ஃபார்ம், மேபி 1-3 mark கூட வரலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம்ஸும் கேட்கலாம். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.8 1.9 இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட கேட்கலாம். அது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அணி கொடுத்துட்டு அது எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் a ஸ்கொயர் எக்ஸ் ஏ ஒய் ஏ i2 அப்புறம் ஈக்குவல் டு O2. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தோமா ஃபைண்ட் இன்வெர்ஸ் அந்த மாதிரி கணக்குகளும் கேட்கலாம். இது ஆர்த்தோகோனல் சம்மோ இந்த ஒரு சம் போட்டோம்ல f of alpha ஈக்குவல் டு f of alpha into f of minus alpha ஈக்குவல் டு I3 அந்த மாதிரி சம்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே பசங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சது நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண டைமும் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு 5 மார்க்குமே ஒவ்வொரு ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோஸ்ல ஒரு 10 minutes ஒரு 5 minutes வீடியோல ஒவ்வொரு 5 மார்க்கையும் டீச் பண்ணி சொல்லி தர போறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தனியா தமிழ் மீடியம் தனியா அப்படி டீச் பண்ண போறேன். கெமிஸ்ட்ரிக்கு நான் அந்த மாதிரி லெக்சர்ஸ் சொல்லி தரலாமா? அப்படி இல்லைன்னா 5 மார்க் தனியா 2 மார்க் தனியா, அதாவது 5 மார்க்குக்கு ஒரு வீடியோ 2-3 மார்க்கு லைவ் மாதிரி தான் வந்து பண்ணலாமா? அப்படி நீங்களே சொல்லுங்க. ஸோ அண்ட் லைவ் கண்டக்ட் பண்ண நீங்க எல்லாம் வருவீங்களா அதையும் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ இந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஓகேவா? நோட்ஸ்க்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2க்கு ரெடியா இருங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.